என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி தருவது உனக்கு சாதாரண வாக்கு கிடையாது. என் தங்கமே, இந்த வார்த்தாளியினுடைய சத்திய வாக்கினைத்தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நான் சொன்ன பிறகு இந்த வாக்கு ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கத் தொடங்கும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தடைபட்டு நின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை காணும். எதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கைக்கு சரிபட்டு வராது என்று நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கே சரி என்று தோன்றும். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. பொதுவாக நேர்மையாக இருக்கின்றவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். பொறுமையாக இருக்கின்றவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும். துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும். ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய் கூட உண்மை போல பேச வரும். இதுதானே இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் உன் வாழ்க்கையில் ஆடிய நாடகங்கள் எல்லாமே முடிய போகின்ற தருணம் வந்துவிட்டது. என் பிள்ளை, எதுவெல்லாம் உன்னை ஆட்டி படைத்ததாக நினைக்கின்றாயோ, எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுத்ததாக நினைக்கின்றாயோ, அதுவெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. என் தங்கமே, யாரையுமே எதிர்பார்த்து நீ வாழ்ந்தது கிடையாது. யாருடைய வாழ்க்கைக்கும் குறுக்கில் நீ நின்றது கிடையாது. மற்றவர்களின் சந்தோஷத்தை ஒருபோதும் நீ கெடுத்தது கிடையாது. என்ன கிடைத்ததோ அதுவே போதும் என்று நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இப்படி வாழ்கின்ற வாழ்க்கைதானே சிறப்பான வாழ்க்கை. உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் யார் ஒருவரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தே தீரும். அதையும் தாண்டி அவர்கள் சாதனைகள் படைக்கப் போகின்ற காலமும் வந்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. என் தங்கமே, நீ கற்றதை எப்படி மறந்தாலும் சரி, வாழ்க்கையில் உனக்கென்று பட்ட பல விஷயங்களை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த பக்குவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. சாமர்த்தியம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். என் தங்கமே, அழிவுக்கு 1000 வழிகள் இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது. அதுதான் உன்னுடைய உழைப்பு என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதை விட மிகவும் ஆபத்தான விளையாட்டு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், யாரையுமே நம்பாதே. யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்து ஒரு சிறு அடி நீ தள்ளியே நிற்க பழகு. நீ உண்மையாக பேசு. கேட்பவருக்கு உன்னால் முடிந்ததை நீ கொடுத்து உதவு. இந்த 2 வழிகளாலும் தான் என்னை சரணடைய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்பதனை இந்த காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் அதை முடிவு செய்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. மனதால் எப்பொழுதுமே வலிமையாக இரு. உன்னை வீழ்த்துவதற்கு இங்கு யாரும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் இழப்புகளை தாங்கி ஒருவர் நிலை குலையாமல் நிற்கிறார் என்றால் அதுவே அவர்களினுடைய வெற்றிக்கு மிக பெரிய அறிகுறி. இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல இழப்புகளையும் பல சோதனைகளையும் கடந்து வெற்றிக்கு அருகில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ சற்று பொறுத்திருந்து பார். உன்னை ஏமாற்றியவருக்கு இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். என் தங்கமே, இந்த பிரார்த்தனைகளை விட வாழ்க்கையில் சிறப்பானது உன்னுடைய பொறுமைதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நேசிக்கின்ற எல்லோருமே உன்னோடு வரமாட்டார்கள். ஆனால் நிச்சயமாக உன்னை நேசிக்கின்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமலேயே அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதியிருக்கும் பொழுது அவர்கள் இனிமேல் பிறக்கப் போவதில்லை. ஏற்கனவே பிறந்து வளர்ந்து அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். தேடி பிடிக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய கடமை என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே. உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் உனக்கு உதவும் கருணை கொண்ட உள்ளம் எல்லோருமே கடவுள்தான் என்பதை மறந்து விடாதே.
கடவுள்தான் அவர்கள் ரூபத்தில் வந்து உனக்கு உதவுகின்றார்கள் என்பதை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும். நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. என் தங்கமே, ஏக்கம் வேறு, எதிர்பார்ப்புகள் வேறு. ஏக்கம் என்பது உண்மையான அன்பினை சார்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாளிலும் எல்லா விஷயங்களுக்காகவும் ஏங்கியோ எதிர்பார்த்தோ நீ தவிக்காதே. ஏக்கத்தை கொண்டவன் வாழ்க்கையில் சோகம் அதிகமானால் அதை தாங்கிக் கொள்ள மாட்டான். எதிர்பார்ப்புகள் நிறையும் பொழுது அதில் ஏமாற்றம் வந்தால் வாழ்க்கையே வெறுத்துவிடும். அதனால் எல்லாவற்றிலுமே அளவோடு இரு. என் தங்கமே, பாசமான ஒருவனுக்கு மோசம் செய்கின்றவன் தன்னை விட ஒரு மோசமானவனிடம் சென்று நாசமாய் போவான் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக கர்மா அதிக சக்தி வாய்ந்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு எது கிடைத்தாலுமே அதை கொடுத்தது நான் தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன் கைகளில் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தாழ்வாக தெரியாது. உன்னுடைய பாதையில் எத்தனை தடைகள் தினம் தினம் வரும் என்று தெரியாது. ஆனால் உன்னுடைய தடைகளை எல்லாம் உடைத்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வது நான் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் எல்லாமே உனக்கு வெற்றியாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, 1000 துன்பத்திலும் கவலையிலும் நீ இருந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் இந்த தாயானவள் என்னுடைய நாமத்தை சொல்ல நீ மறந்தது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னையே கதி என்று சரணடைந்த நீ நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்தே தீருவாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்களை போராடிதான் தோற்றிருக்கின்றாய். பல கஷ்டங்களை போராடி வென்றிருக்கின்றாய். தோற்ற பொழுதெல்லாம் மனம் வருந்தாதே. போராடி தோற்றதும் ஒரு வெற்றிதான். எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட எதையாவது செய்தாய் என்பதை நீ மறந்து விடாதே. மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னை கஷ்டத்தில் இருந்தும் நோயில் இருந்தும் நான் நிச்சயமாக விடுவிக்கப் போகின்றேன். என் தங்கமே, உன்னை குப்பை என்று எண்ணி தூக்கி எறிந்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னை கோபுரத்தில் வைப்பது இந்த வராகி நான் அல்லவா? பொறுமையாக இருப்பது என்பது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகவும் கடினம்தான். ஆனால் அதுதான் வெற்றிக்கு உறுதியான பாதை என்பதை நீ மறந்து விடாதே. பிறரினுடைய துன்பங்களை கண்டு இன்பமடைவது மிகவும் பாவமான விஷயம். மறந்தும் கூட இந்த பாவத்தை ஒரு நாளும் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒருபோதும் அவர்களின் கஷ்டங்களை கண்டு எள்ளி நகையாடுவது என்பது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகும். தனக்கும் இதுபோல நடந்தால்தான் அவர்களினுடைய வேதனை என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சில நேரங்களில் ஏதேனும் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது கூட அதை பார்த்து நான் சிரிக்கக்கூடாதா என்று. நிச்சயமாக சிரிக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று நீ அவர்களை பார்த்து சிரிப்பாயானால் அவர்கள் உனக்கு செய்ததற்கும் நீ அவர்களுக்கு செய்ய நினைப்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லா கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையில் ஏதேனும் தவறை செய்து என் குழந்தை நீ தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஏதேனும் ஒரு இடத்தை தொட வேண்டும். உனக்கென்று இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர வேண்டும். அந்த நிலைக்கு நீ வரும்பொழுது அங்கே உன்னை வரவேற்க காத்திருப்பது உன் வராகி அம்மா நான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவின் அன்பினை எப்பொழுதுமே நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். ஏக்கங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்களை தர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றங்களினால் இனி ஒரு நாளும் நீ வேதனையில்
இருக்க மாட்டாய். எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து நிச்சயமாக சந்தோஷமான மனநிலையோடு நீ என்னை காண்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றியோடு என் குழந்தையை நான் நிச்சயமாக சந்திப்பேன். அதுவரையிலும் என் குழந்தை பொறுமை மிகவும் அவசியம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.